அப்படிதான் அன்று நான் கடைக்கு வரும்போது மயங்கி விழுந்து இங்கு சேர்க்கப்பட்டேன். என்னை எப்படியாவது வெளியே அனுப்பி விட வேண்டும் என்று நினைத்த சுசிலாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்து விட்டது. என்னை அழைத்துச் செல்ல வரவில்லை. ஆஸ்பத்திரியில் கெஞ்சி கேட்டு 2 நாட்களாக இங்கு இருக்கிறேன். நான் அனாதை ஆகிவிட்டேன். எங்கே போவது என்று தெரியவில்லை அம்மா என்று கலங்கியவளை சமாதானப்படுத்தி அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள் ரோசி. மறுநாள் காலையில் ஒரு நர்ஸ் வந்து, அம்மா நீங்கள் இன்று டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க, பில் எல்லாவற்றையும் கட்டியாகி விட்டது என்று கூற, யார் கட்டினார்கள் என கேட்ட கமலத்திடம், உங்கள் மகள் என சொல்ல, என் மகளா, எனக்கு ஒரே ஒரு மகன் தானே என்று குழம்ப, ஆமாம் உங்கள் மகள் தான் பணத்தை கட்டினார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வந்து உங்களை அழைத்துச் செல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் தயாராக இருங்கள் என்று கூறிச் சென்றாள். கமலத்துக்கு ஒன்றுமே புரியவில்லை. ரோசி பக்கத்தில் நிற்பதைக் கண்டாள். அம்மா